அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை மறுநாள் ஜூலை 5ஆம் தேதி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் மாலை 4 மணி அளவில் திட்டமிட்டவாறு விருதுகள் வழங்கும் விழா நடைபெற உள்ளது. இந்த விழாவில் வழக்கம் போல அனைத்து முன்னணி பொறுப்பாளர்களும் பங்கேற்று இதனை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14 அன்று இந்த விழா நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தள்ளி வைக்க நேர்ந்தது. அதன்படி வருகிற ஜூலை 5ஆம் நாள் நடைபெறவுள்ள இந்த விழா சிறப்புற வெற்றிகரமாக உங்களின் பங்கேற்போடு ஒத்துழைப்போடு அரங்கேற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே தமிழ்நாடு தழுவிய அளவில் 234 மாவட்ட செயலாளர்களும் மண்டல பொறுப்பாளர்களும் துணைநிலை அமைப்புகளின் நிர்வாகிகளும் மாநில பொறுப்பாளர்களும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம் ஒருங்கிணைக்கக்கூடிய மிகவும் முக்கியமான விழா விருதுகள் வழங்கும் விழா. தலித் அல்லாத ஜனநாயக சக்திகளை அடையாளம் காண்பதும் அவர்களின் சமூக பணிகளை, அரசியல் மற்றும் இலக்கிய பணிகளை ஊக்கப்படுத்தும் நோக்கில் சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கில் இந்த விழாவை நாம் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறோம். முதலில் அம்பேத்கர் சுடர் என்கிற ஒற்றை விருதினை நாம் வழங்கினோம். அதுதான் நம்முடைய திட்டமாக இருந்தது. தலித் அல்லாதவர்கள், சாதி ஒழிப்புக்கான களத்தில் நின்று பாடாற்றக்கூடியவர்கள், மனித உரிமைகளுக்கான களத்தில் போராடக்கூடியவர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இதனை நாம் தொடங்கினோம். அதன் பின்னர் பெரியார், அயோத்திதாசர், காமராஜர், காயிதே மில்லத் ஆகியோரின் பெயரிலும் தமிழ் இலக்கிய களத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கான செம்மொழி ஞாயிறு என்கிற விருதினையும் வழங்குவதாக அறிவித்து தொடர்ச்சியாக நாம் நடத்தி வருகிறோம். இறுதியாக மாமேதை மார்க்சின் பெயரிலும் விருது ஒன்றினை அறிவித்து சில ஆண்டுகளாக நாம் அதனை வழங்கி வருகிறோம். மொத்தம் 7 விருதுகள். இந்த 7 பேரில் ஓரிருவர் வழக்கமாக தலித்துகள். சொல்லப்போனால் அயோத்திதாசர் ஆதவன் விருதினை பெறுகிற ஒருவர் மட்டும்தான் தலித் அடையாளத்தை கொண்டவராக நாம் தேர்வு செய்து வருகிறோம். இது சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு முயற்சி. அதனால் நாம் எந்த வரையறைகளையும் திட்டமிட்டு அறிவித்து
அதன்படி பலரிடம் அவர்களின் தன் விவரங்களை கேட்டு பெற்று இதற்கென வல்லுநர்களை கொண்ட குழுவை நியமித்து அவர்களின் பரிந்துரையின்படி விருது பெறும் சான்றோரை தேர்வு செய்கிற ஒரு நடைமுறையை நாம் பின்பற்றவில்லை. கட்சியின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் அதன் தலைவர் என்கிற முறையில் நான் உடனிருக்கிற நம்முடைய முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள் ஆகியோரின் கருத்துக்களை கேட்டு ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையில் இந்த விருது பெறும் சான்றோரை நாம் தேர்வு செய்கிறோம், அறிவிக்கிறோம். ஆக இந்த ஆண்டு அம்பேத்கர் சுடர் முனைவர் கே. சொக்கலிங்கம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் அவர்களுக்கு நாம் வழங்குகிறோம். இந்த 7 விருதுகளில் அம்பேத்கர் சுடர் விருது முதலில் அறிவிக்கப்பட்ட விருது. ஆகவே அந்த விருதினை கட்டாயம் தலித் அல்லாதவர்களுக்கு வழங்குவதென்று நாம் திட்டமிட்டிருந்தோம். அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வருகிறோம். இந்த ஆண்டு முனைவர் கே. சொக்கலிங்கம் என்னுடைய பேராசிரியர், எனக்கு முதுகலை குற்றவியல் பாடம் கற்பித்தவர். என்னுடைய டாக்டர் பட்டத்திற்கு அவர்தான் வழிகாட்டி. அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் PhD முடித்தேன். அவருக்கு இந்த ஆண்டு அம்பேத்கர் சுடர் விருது வழங்குவதில் நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து மார்க்ஸ் மாமணி விருது தோழர் மு. வீரபாண்டியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர், இந்த விருதினை பெறுகிறார். பெரியார் ஒளி விருதினை மனித உரிமை போராளி வழக்குரைஞர் ஹென்றி டிஃபேன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். 1990களில் எனக்கு நன்கு அறிமுகமானவர். மதுரை மண்ணிலே மனித உரிமைகளுக்காக போராடி கொண்டிருப்பவர். அதன் மூலம் எனக்கு அங்கே அறிமுகமானார். மக்கள் கண்காணிப்பகம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி சமரசம் இல்லாமல் தலித் மற்றும் இதர விளிம்புநிலை மக்களின் பாதுகாப்புக்காக சட்ட வழி போராடி வரும் ஒரு மூத்த வழக்குரைஞர், மனித உரிமை போராளி அண்ணன் ஹென்றி டிஃபேன் அவர்களுக்கு இந்த ஆண்டு நாம் பெரியார் ஒளி விருதினை வழங்க உள்ளோம். காமராஜர் கதிர் விருது சாமித்தோப்பு அடிகளார் ஐயா பால பிரஜாபதி அவர்களுக்கு நாம் வழங்குகிறோம். இவர் ஐயா வைகுண்டரின் வழித்தோன்றல். ஒரு நிகழ்விலே நான் திருமாவளவனை என் தத்து பிள்ளையாக ஏற்கிறேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர். இன்று வரை என்னை அப்படியே ஆசீர்வதித்து வருகிறவர், வாழ்த்தி வருகிறவர். அவர் இந்த ஆண்டுக்கான காமராஜர் கதிர் விருதினை பெறுகிறார். ரூத் மனோரமா என்கிற பெயரை அறியாத பெண்ணியவாதிகள் யாரும் இருக்க முடியாது. அகில இந்திய அளவில், ஏன் சர்வதேச அளவில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு சமூக செயற்பாட்டாளர். டர்பனில் நடைபெற்ற மாநாட்டில் நான் பங்கேற்கிற போதும் அவரோடு பயணம் செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்று வரையில் சமரசம் இல்லாமல் பெண்ணுரிமைக்காகவும் தலித் உரிமைகளுக்காகவும் போராடி வருகிறவர். பெங்களூரில் குடியிருந்து வருகிறார். அவருக்கு இந்த ஆண்டு அயோத்திதாசர் ஆதவன் என்கிற விருதினை நாம் வழங்க உள்ளோம். அதேபோல INTJ என்னும் ஒரு சமூக இயக்கம், இஸ்லாமியர்களுக்கான ஜனநாயக உரிமைகளை வென்றெடுப்பதற்கு போராடி வருகிற இயக்கம். அதனுடைய மாநில துணைத் தலைவர் தோழர் முகமது முனீர், அவரையும் நான் 90களின் தொடக்கத்தில் இருந்து அறிவேன். தலித் மற்றும் இஸ்லாமியர்களின் சமூக நல்லிணக்கத்திற்காக நம்மோடு கைகோர்த்து நிற்பவர்.
அவருக்கு இந்த ஆண்டு காயிதே மில்லத் பிறை என்கிற விருதினை நாம் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறோம். அதேபோல தமிழறிஞர் போ வேல்சாமி அவர்கள் நாடறிந்த இலக்கிய ஆளுமை, நிறப்பிரிகை என்கிற இதழ் மூலம் அவருடைய கட்டுரைகளை படிப்பதன் மூலம் எனக்கு அறிமுகமானவர். தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு உற்ற தோழர், நாமக்கல்லில் இருக்கிறார். அவருக்கு இந்த ஆண்டு செம்மொழி ஞாயிறு என்கிற இலக்கிய விருதினை வழங்க இருக்கிறோம். இந்த 7 பேரும் இந்த ஆண்டுக்கான விருது பெறும் சான்றோர் என்பதை சொல்லுவதில் நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவில் நம்முடைய பொதுச் செயலாளர்கள் சிந்தனை செல்வன் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும், கட்சியின் பொருளாளராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி SS பாலாஜி அவர்களும், அதேபோல புதிதாக முதன்மை செயலாளர் என அறிவிக்கப்பெற்றுள்ள மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ஆலூர் ஷானவாஸ் அவர்களும், காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா இளையபெருமாள் அவர்களின் இளைய மகன் LE ஜோதிமணி அவர்களும் முன்னிலை வகிக்க உள்ளனர். இந்த அரசில் சமூக நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னியரசு வரவேற்புரை ஆற்றவிருக்கிறார். இந்நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கும் பொறுப்பை வழக்கம் போல தலைமை நிலைய செயலாளர்கள் இளம் சேக்குவேரா, தகடூர் தமிழ்ச்செல்வன், செய்தி தொடர்பாளர் கூகா பாவலன் மற்றும் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பேற்றுள்ளனர். மின்னல் பாபு, சேத்துப்பட்டு இளங்கோ, வேலுமணி, வழக்குரைஞர் அப்புன், சேப்பாக்கம் வெங்கடேசன், முகிலன், மந்தவெளி அசோக், கரிகால் வளவன், சைதை ஜேக்கப், புதூர் தினகரன், வழக்குரைஞர் இளையா, சி சவுந்தர், ரியல் மா ரஜினி, ஆலந்தூர் கிருபாநிதி, கொளத்தூர் சுபாஷ், ஜான் அலெக்சாண்டர், சிவபேரறிவாளன், நா உஷாராணி, புரசை அன்பு, இளங்கோவன், தேவ ஞானமுதல்வன், இப்ராஹிம் ஆகிய தோழர்கள் ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்கிறார்கள். அதேபோல சென்னை மாவட்டத்தை சார்ந்த மண்டல செயலாளர்கள் இரா செல்வம், ரூதர் கார்த்திக், கதிர் நிலவன் ஆகியோர், சா அம்பேத் வளவன் ஆகியோர் இந்த ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். இந்த விழா உரிய நேரத்தில் தொடங்கி உரிய நேரத்தில் முடிக்க வேண்டும். எனவே நான் பேசுவது கடைசியாகத்தான் என்று கருதி பல முன்னணி பொறுப்பாளர்கள் மிகவும் காலம் தாழ்த்தி நான் பேசுகிற நேரத்தில் வருவது கூடாது. 4 மணிக்கு இசை நிகழ்ச்சி தொடங்கும். மீனாட்சி இளையராஜா குழு இந்த ஆண்டுக்கான இசை நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள். 5 மணிக்கு விருதுகள் வழங்கும் விழா தொடங்கிவிடும். 4 மணியிலிருந்து 5 மணி வரையில் இசை நிகழ்ச்சி, 5 மணிக்கு விருதுகள் வழங்கும் விழா தொடங்கும். எனவே தோழர்கள் 4 மணிக்கே அரங்கம் வந்து சேர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். இதற்கு பின்னர் ஏற்கனவே நான் அறிவித்ததைப் போல தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கான பணிகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாநாடு குறித்தும் இந்த விழாவில் நான் உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இப்போது இருக்கிற முக்கியமான பணி எஞ்சியுள்ள பொறுப்பாளர்களை நியமனம் செய்வது. உங்களுக்கு தெரியும், தேர்தலுக்கு பின்னர் எத்தகைய நெருக்கடிகளை நாம் எதிர்கொள்ள நேர்ந்தது என்று. ஆகவே இந்த மறுசீரமைப்பு பணியிலே போதிய கவனம் செலுத்த இயலாமற் போய்விட்டது. இன்னும் அந்த நெருக்கடி இருக்கத்தான் செய்கிறது.
ஒவ்வொன்றாக இப்போது நாம் பட்டியலை அறிவித்து வருகிறோம். எனவே இந்த மாநாட்டை ஒட்டி மண்டல செயற்குழு கூட்டங்களில் நான் பங்கேற்க இருக்கிறேன். இந்த மண்டல செயற்குழு கூட்டங்களை எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தலைமை ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திட்டமிட்டவாறு 7 இடங்களில் மண்டல செயற்குழு கூட்டங்கள் நடைபெறும். அந்த மண்டல செயற்குழு கூட்டங்களில் முன்னணி பொறுப்பாளர்கள், குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள், மாநாட்டுக்கான நிதியை ஒரு மாவட்டம் குறைந்தபட்சம் 1 லட்சம் தர வேண்டும் என்ற முடிவை நாம் சில நாட்களுக்கு முன்னர் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறோம். அந்த முடிவை மேற்கொண்டிருக்கிறோம். மிக மிக குறைந்த அளவில் இந்த தொகையை நிர்ணயித்திருக்கிறோம். தேர்தல் நிதி இதுபோல தர வேண்டும் என்று நான் கேட்டபொழுது பல தோழர்கள் நான் விதித்த வரையறையும் தாண்டி நிதி கொடுத்தார்கள். கேது என்ற தென்னவன் முதலில் கூடுதலான அளவில் நிதியை கொடுத்த ஒரு மாவட்ட செயலாளர், அவரை தொடர்ந்து பல பேர் அவ்வாறு கொடுத்தார்கள். ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் ஒரு பைசா கூட தேர்தல் நிதி தரவில்லை என்பது கசப்பான உண்மை. ஒரு பைசா கூட தர முடியாத அளவுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு கட்சியின் மீதும் தலைமையின் மீதும் என்ன அக்கறை இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டிய நிலை உள்ளது. 2 லட்சம் தர வேண்டும் என்று சொல்லுகிற போது 50,000 கொடுத்த மாவட்ட செயலாளர்களும் உண்டு, 5 லட்சம் கொடுத்த மாவட்ட செயலாளர்களும் உண்டு, 10 லட்சம் கொடுத்த மாவட்ட செயலாளர்களும் உண்டு. ஆனால் 5,000 ரூபாய் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு 30-40 பேர் மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த பதவியிலே தொடர வேண்டுமா என்கிற கேள்வியை பலரும் எழுப்பியிருக்கிறார்கள். எனக்கும் அந்த கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் இதற்காக நாம் நடவடிக்கை எடுப்பதா என்று நான் தயங்கி உள்ளேன். அதேபோல நாம் போட்டியிட்ட 8 சட்டமன்ற தொகுதிகளில் 2 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற முடிந்தது. எஞ்சிய தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை நாம் இழந்திருக்கிறோம் என்றால் அதற்கு பொறுப்பான மாவட்ட செயலாளர்கள், மற்ற பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்களை பதவியில் வைத்திருக்க வேண்டுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அவர்களை அந்த பொறுப்பிலிருந்து ஏன் நீக்கக்கூடாது என்ற கேள்வியை பலரும் எழுப்பியுள்ளனர். இதை உங்கள் முன்னிலையில் தெரிவிப்பது என்னுடைய கடமை. ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை உணர்ச்சி என்பது, பொறுப்புணர்ச்சி என்பது மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களுக்கு தேவை. 2 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதி வேண்டும் என்று கேட்டால் அவ்வளவு எங்களால் தர முடியாது, ஒரு 5,000 10,000 தான் தர முடியும் என்று கூட முன்வரவில்லை என்றால் அதை எப்படி புரிந்து கொள்வது? ஆகவே இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கு இப்போது தலைமை ஒருங்கிணைப்பு குழுவில் எடுக்கப்பட்ட முடிவை நான் மீண்டும் நினைவூட்டுகிறேன். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அல்லது மாவட்ட செயலாளர் தனிப்பட்ட முறையில் இந்த மாநாட்டுக்கென 1 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இந்த விருதுகள் வழங்கும் விழாவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 30 பேர் தலா 50,000 ரூபாய் வழங்குவதுண்டு. ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக தரக்கூடியவர்களில் இந்த முறை பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இதுவரையில் நிதி கொண்டு வந்து ஒப்படைக்கவில்லை. இது கட்டாயமில்லை. ஆனால் நீங்கள் தருகிற இந்த நிதியை கொண்டுதான் விருதுகள் வழங்கும் விழாவை ஆண்டுதோறும் நடத்துகிறோம். பொற்கிழியாக அவர்களுக்கு தலா 50,000 தருகிறோம் என்றால் 7 பேருக்கு 3.5 லட்சம் தான். ஆனால் அரங்க வாடகையிலிருந்து அனைத்து செலவுகளும் இதைப் போல பல மடங்கு உண்டு. நாளேடுகளில் விளம்பரம்,
அதை இல்லாமல் டெக்கரேஷன், அதாவது அந்த அரங்கத்தை அலங்காரப்படுத்துவது. ஏனென்றால் ஒரு நிகழ்ச்சி நடப்பது வெளியே தெரிய வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை செய்வது, ஒலி அமைப்பது, எல்இடி போன்றவற்றை அமைப்பது, இதற்கெல்லாம் பல லட்சம் ரூபாய்க்கு செலவாகிறது. போன முறை ஆன செலவே இன்றும் பாக்கி உள்ளது, செலுத்த முடியவில்லை. இதற்குத்தான் நீங்கள் தருகிற அந்த கொடை பயன்படுகிறது. எனவே இயக்கத் தோழர்கள் புதிதாக பல பேர் இந்த முறை கொடுத்திருக்கிறார்கள். வழக்கமாக தரக்கூடியவர்கள் பல பேர் இன்னும் தரவில்லை. இந்த ஆண்டும் கடன் பாக்கி ஏற்பட்டு விடக்கூடாது. வழக்கமாக தரக்கூடிய தோழர்கள் வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறேன். தவறாமல் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். தமிழ்த் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கான களப்பணிகளை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். சுவர் விளம்பரங்கள் உள்ளிட்ட அனைத்து விளம்பர பணிகளையும் முடுக்கிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 5ஆம் தேதி மாலை விருதுகள் வழங்கும் விழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.